இந்த வரலாற்றில் சோழர் கால ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. குறிப்பாக கோயிலை மையமாக வைத்த பொருளாதார உற்பத்தி முறைக்கும், கட்டுமான கலைக்கும், கோயில் கலைக்கும், சிற்பக்கலைக்கும் சோழர் காலத்தினுடைய மிக முக்கியமான கோயில்களில் எண்ணற்ற ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அப்படியான ஆதாரங்கள் இருக்கிற இடம் தான் இந்த அகழ்வைக்குத்தலம். ராஜராஜ சோழன் பெயரில் தஞ்சாவூரில் இருக்கிற இந்த அகழ்வைக்குத்தலம் இருக்கிறோம். இங்கே சோழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தலைநகர் ஒரு 4 கட்டமாக இருந்திருக்கு. இது தொன்மத்தில் தலைநகராக திருவாரூர் சொல்லுவாங்க, அடுத்து சங்க காலத்தில் உறையூரின் பூம்புகாரின்னு சொல்லுவாங்க, அடுத்து இடைக்காலத்தில் தஞ்சாவூர், பழையாறை, கங்கை கொண்ட சோழவரம், இதெல்லாம் அவங்களுடைய தலைநகரமாக சொல்லுவாங்க. அங்கே கிடைத்த பல்வேறு சிற்பங்கள், பல்வேறு உலோகப் பொருட்கள், அகழாய்வு கிடைத்த பொருட்கள் இங்கே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கிறது பழையாறை அகழாய்வு கிடைச்சது. இது இடைக்காலம், ஏறத்தாழ 12-13 நூற்றாண்டுகளில் கிடைச்ச பொருட்கள் இருக்குது. இது 12ஆம் நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டு கிடைச்ச சங்கு வளையல். இது சங்கு வளையல். இது பழையாறையில் கிடைச்ச சுடுமண், இன்றைக்கி நம்ம கிளியஞ்சிட்டுன்னு சொல்லணும்ல தீவிரத்தில் அந்த விளக்குகள். இது சுடுமண் பொம்மைகள் இருக்குது. இது வட்டச்சில், இது விளையாடுவதற்காகவோ இடைக்கற்களாக பயன்படுத்தின செல்லு. இதில் சுடுமண் வளையம் தான். எவ்வளோ நுட்பமானது பாருங்கள். இது இடத்தால ஒரு 12-13 நூற்றாண்டுகள். இது இடைக்கல். இதெல்லாம் பழையாறை அகழாய்வில் கிடைச்சது. அதே தஞ்சாவூரில் கிடைச்சது அரண்மனையில் இந்த காசு மற்றும் நகை செய்வதற்கு பயன்படுத்த அச்சு வார்ப்பு கூரை ஓடுகள் கிடைச்சிருக்கு. கூரை ஓடுகளில் மேலே நீ ஓடு ஓட்டும் போது அன்னைக்கு ஓடு இருக்குது. இது 11ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. இது இடைக்காலத்தை சேர்ந்த 13-14ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கலையம். இது சுண்ணாம்பு கலை, சுண்ணாம்பு போட்டு வைக்கிறது. அதேபோல் இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா, நாணயத்தை வைக்கிறதுக்கான கலையங்களை நீங்கள் பல வகைகள் வச்சுருக்கோம். அன்றைக்கி நாணயங்கள் போட்டு வைக்கிறது ஒவ்வொரு வீடுகள்லையுமே இருந்திருக்கு, அரண்மனைகள் இருந்திருக்கு. நீங்கள் இதை க்ளோஸாக பாருங்கள். காசு கலையம் இதில் அதிகமாக இருக்கிறது ஈழத்து ராஜராஜ சோழனுடைய ஈழத்து காசுகள் அதிகமாக கிடைக்கும். இந்த ஈழத்து காசுகள் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் கிடைக்கும். காரணம் அவங்களுடைய அந்த வணிகம். நீங்கள் நம்ம ஊரில் தேனி மாவட்டத்தில் கிடைக்கல, கேரளாவில் கிடைக்கும், வணிக பாதைகளில் புறாமல் கிடைக்கும். என்கிட்ட கூட ஒரு காசு இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஒரு பாப்பா கூட இந்த காசு எடுத்து வந்து காசு காமிச்சிச்சு. இதில் காசு கலையும். சிலம்பு எத்தனை வடிவத்தில் இருக்குது? சின்ன மெல்லிசான வடிவத்தில் இருந்து தடிமனான வடிவம் வரைக்கும், அளவு சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும். சிலம்பு அதிகாரத்தில் உடைத்த சிலம்பு மாணிக்க பல்கள், முத்து பல்கள் என்ற முன்பாட்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே அந்த பரல்கள் தயாரிக்க முடியும். பொதுவாக நம்ம பெண்களை திட்டுறதுக்கு மூதேவின்னு சொல்லுவோம். உண்மையிலே மூதேவின்றத தவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மூத்த தேவி. பின்னால் வந்த தேவிகள் அதை வீழ்த்தினதுனால தான் மூதேவின்னு சொல்லிட்டாங்க. இந்த மூத்த தேவி தான் மூதேவியாக மாறும். இது அதை தவ்வைன்னு சொல்லுவோம். இது உண்மையான ஒரு வளமை தெய்வம். ஒரு குடும்பத்தில் வளர்ச்சிக்காக வழங்கக்கூடிய தெய்வம் தவ்வை. காலப்போக்கில் வீழ்த்தப்பட்ட தெய்வங்கள் இது ஒன்று. இது க்ளோஸாக கோயில்களில் வழிபாட்டுக்கு பயன்படுத்தின தீப விளக்குகள் இருக்கிறது. சோழர் காலம் எப்படி கற்சிலைகளுக்கு இந்த காலம் முக்கியமானதோ, அதே போல் உலக சிலைகள் செஞ்சதுலேயே இவங்க ரொம்ப முக்கியமான உலக வார்ப்புகளில் ரொம்ப முக்கியமான சிலைகள் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது தீபங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபமும் எவ்வளவு வேலைப்பாடோடையும் எந்தெந்த உருவத்தில் இருக்கு பாருங்க. யானை இருக்கிறது, இது பசு இருக்குது, மயில், நாகம், கடவுள் சிலைகளில் அந்த செம்பு செஞ்ச திருமணிகள் இங்கே ராஜராஜ சீவித்த சிலைகளில் ஆடவல்லான், பஞ்சதேகமூர்த்திகள், தட்சிணமேரு விடங்கள், சுப்பிரமணிய தேவர், தட்சிணாமூர்த்திகள், தஞ்சை விடங்கள், சண்டேஸ்வர பிரசாத தேவர், மகாவிஷ்ணுக்கள் நம்பிராட்டியார், மகாவேறு விடங்கர் நம்பிராட்டியார், ஸ்ரீபலி விடுந்தரனும், பொன்னி கொள்கை தேவர், பிள்ளையார் கணபதியார், மகாவேறு விடங்கள், சண்டகேஸ்வர தேவர், மகாவிஷ்ணுக்கள், இதெல்லாம் அவர் காலத்தில் ஷாஜா காலத்தில் செஞ்ச செப்பு திருமணிகள். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய கட்டிய அரண்மனையை அந்த ஊர் தான் கங்கை கொண்ட
சோழபுரம். இது ராஜராஜனுக்கு பிறகு தலைநகராக இருந்தவர். இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அகழாய்வு செய்யப்பட்ட இடம் இன்னும் திறந்த வெளியில் இருக்குது. அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் போகலாம். அகழாய்வு செய்யப்பட்ட இடம் அப்படியே திறந்த வெளியில் இருக்கும். தரைகளை பார்க்கலாம், தரைத்தளத்தை பார்க்கலாம், கட்டுமான அமைப்புகளை பார்க்க முடியாது. அதனுடைய மாதிரி இங்கே அகழ்வாய்ப்புகளை வச்சுருக்காங்க. இது அங்கே பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள். விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கோ இல்லையோ, வரலாறு குறித்த விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கணும். நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாது போகும். இன்று நடப்பது புரியாது போனால் நாளை என்பது நம் வசமில்லை. இந்த வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையாக மாற்றணும்னு சொன்னால் ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு ஊர் எல்லாருக்கும் அந்த வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாறு உன் வரலாறிலிருந்து, உன் குடும்ப வரலாறு, ஒரு நாட்டு வரலாறாக நீங்கள் அதை மேம்படுத்த வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட வரலாற்றை தேடுவதற்கு நீங்கள் புத்தகம் வாயிலாக மட்டுமல்ல, நேரடியாக பல இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யணும். இது போன்ற அகழ்வைப்புகளில் ஒட்டுமொத்தமாக அதை சரியாக வச்சுருப்பாங்க. அதை பாருங்கள். பார்த்து கொண்டு வரலாற்றை மேம்படுத்துவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். நன்றி, வணக்கம்.